பாருங்கள், லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை பாருங்க. நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவான் செய்த புளிப்பில்லா அதிரசங்களையாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையாவது இருப்பதாக. கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுக்கு பலி செலுத்த வந்தால் நீங்கள் என்ன பலி செலுத்துறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த பலியை எப்படி செலுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் பல நியமங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்கிறாங்க, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். கவனிங்க, நமக்கு முழு சுதந்திரம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு முழு சுதந்திரம் உண்டு. ஆனா அந்த முழு சுதந்திரத்துக்கு மத்தியில இப்படித்தான் கர்த்தரை ஆராதிக்கணும், இப்படித்தான் கர்த்தரை பின்பற்றணும், இப்படித்தான் தேவ பிள்ளைகள் வாழணும், இப்படிதான் தேவ பிள்ளைகள் உடுத்தணும்னு சொல்லி ஒரு ஒழுங்க எழுதப்பட்டவைகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எழுதப்படாதவைகள் அல்ல, எழுதப்பட்டவைகளா வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, கேருபீன்கள் எப்படி ஆராதிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா 2 சட்டைகளால் பறந்து கொண்டு, 2 சட்டைகளால் முகங்களை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால் தங்கள் சரீரத்தை மூடிக்கொண்டு, அது பாருங்க பறந்து பறந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கர்த்தரை ஆராதிக்கிறத பார்க்கிறோம். அப்போ தேவன் ஒரு பரிசுத்த பயத்தோடு கூடிய ஆராதனையை விரும்புகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் சபைகளில் பாருங்க எப்படி ஆராதிக்கிறோம். ஆராதனை நடத்துறவங்க குதிச்சு குதிச்சு ஆராதனை நடத்தினா நம்மளும் குதிச்சு குதிச்சு ஆராதிக்கிறோம். ஆராதனை நடத்துறவங்க நின்று நிதானமா ஆராதனை நடத்தினா நாமளும் நின்று நிதானமா ஆராதிக்கிறோம். ஆராதனை நடத்துறவங்க நல்ல பாட்டு பாடி சிரிச்சு மகிழ்ச்சியா ஆராதனை நடத்தினாங்கன்னா நம்மளும் நம்ம பாட்டு பாடி மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை நடத்துறவங்க சீரியஸா நடத்தினா நம்மளும் சீரியஸா ஆராதனை கவனிங்க, யார் எப்படி ஆராதனை நடத்துறாங்களோ அதை சார்ந்துதான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோமோ ஒழிய, வேதம் சொல்லுகிறபடி பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்த பயத்தோடு ஒரு நல்ல தெய்வ பயத்தோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறோமான்னு கவனிச்சு பார்த்தா என்னை பொறுத்தளவு நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஒருவேளை மாற்று கருத்துகள் இருந்தா நான் மறுக்கல. கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இஷ்டம் போல தொழுது கொள்ளக்கூடாது, இஷ்டம் போல ஆராதிக்க கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்டதை காட்சி கொண்டதை கோலம். அப்படி நம்ம வாழ முடியாது. We are the children of God. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நமது தேவன் ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்குக்குள்ள பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. நீங்க மகிழ்ச்சியா ஆராதிக்கலாம், ஆனா அந்த மகிழ்ச்சியிலையும் ஒரு பயபக்தி இருக்கணும். நீங்க சந்தோஷமா ஆராதிக்கலாம், ஆர்ப்பரிப்பா ஆராதிக்கலாம், ஆனா அதுலயும் ஒரு பயபக்தி இருக்கணும். அப்ப கவனிங்க, நான் இஷ்டம் போல ஆராதிப்பேன்னு சொல்லிட்டு விசில் அடிக்க கூடாது. ஒரு டைம் டெல்லியில ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். அப்போ அந்த கான்ஃபரன்ஸ் ஃபாதர் பெர்க்மன்ஸ் நடத்தினாங்க. நான் சொல்றது ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி, 19-20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த கான்ஃபரன்ஸில் ஆராதனை நடத்தும் போது மேலே ஸ்டேஜில் இருந்து சொல்கிறாங்க, விசில் அடிக்கிறவங்க விசில் அடிங்க, துள்ளுறவங்க துள்ளுங்கன்னு. அவ்வளவுதான். விசில் அடிங்கன்னு சொன்ன உடனே அந்த கான்ஃபரன்ஸ் காலுக்குள்ள இருந்த ஆயிரக்கணக்கான மக்களில் பார்த்தீங்கன்னா சும்மா விசில் பறக்கு. ஏன்? நம்மை நடத்துகிற தேவ மனிதன் விசில் அடின்னு சொல்லிட்டார். அப்போ விசில் அடித்தா தப்பு இல்லை. அப்போ ஆடுகள் நிலைமையை பாருங்களேன், விசுவாசிகளாகிய அந்த மக்களுடைய நிலைமையை பாருங்க, எவ்வளோ பரிதாபம். நடத்துறவங்க எப்படி நடத்துறாங்களோ அதுக்கு ஏற்றபடி மாறுகிறாங்க. பிரியமானவர்களே, பரிசுத்த பயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணுங்கிறத மறந்துடாதீங்க. நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனா அது வசனத்தை மீறி நடத்தக்கூடாது. நம்முடைய ஆவில உற்சாகம் இருக்குன்னு ஒழுங்க நம்ம மீறிடக்கூடாது. பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்த பயத்தோடு தெய்வீக நடுக்கத்தோடு கர்த்தரை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். அதுல ஆவி இருக்கலாம், அனல் இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், துள்ளி குதிக்கலாம், ஆனா ஒரு பரிசுத்த பயம் கண்டிப்பா இருக்கணும். நம்ம ஜெபிப்போமா?
எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. இதோ உம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒரு சிறு காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நீர் அங்கீகரிப்பீரானால், ஆசீர்வதிப்பீரானால் உம்முடைய பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி வாழ்ந்து தங்களை காத்துக்கொள்ள நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லுது. உடைய பிள்ளைகள் விடுதலையோடுமை ஆராதிக்க கிருபை தந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.